வாழ்வோம் வழி. உண்மையை பற்றி உணர்ந்தவனாக. இதான் குருவா. குருவுடைய குரு உலக பார்வையில பார்க்கும்போது குருவை விட அவங்க பணம் அதிகமாக இருக்கலாம். அவன் பெரிய பெனிஃபிட் இருக்கும். இந்த குருட்ட ஒண்ணுமே இருக்காது. அப்ப நினைப்பாங்க, அவர் என்னப்பா சும்மா சாமியார் மாதிரி பேசிட்டு இருக்கு, அவரோட பேசுன்னு உனக்கு என்ன கிடைக்கும்? அவர் மினிஸ்டர் பயிர் மதியா, அவன் 4 ஆடிகார் நாளைக்கு வாங்கி வாசல்ல விட்டுருவான். அவன் பின்னாடி உனக்கு வந்து எழுதி கொடுத்துருவான். இவருக்கு என்ன செய்ய முடியும்? கேட்பான். நமக்கு அது மயக்கமா இருக்கும். ஆமா, அவன் முன்னாடி போனாதானே இவருக்கு பின்னாடி போன இவரு ஒரு பைசா செலவழிக்க மாட்டாரு, நம்ம தான் செலவு பண்ண சொல்றாரு, பின்னாடி போகணும், இதெல்லாம் சரிப்படுமா? பட் இட்ஸ் நாட். அதுதான் சரி. அப்போ உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அறிவை வைத்து உங்களால் கழிக்க முடியவில்லை. கழிச்சுன்னா அப்பாயம். நமக்கு எதுக்கு துணை வேண்டும்? இந்த மாதிரி கர்ம விஷயத்துக்கா? அங்கதான் நம்ம தப்பு பண்ணணும். நம்முடைய அறியாமையை, இயலாமையை, இல்லாமையை நீக்குவதற்குத்தான் துணை. இல்லையா? உங்க உடம்பையும் கொஞ்சம் ஒரு ஆரோக்கிய குறைவு இருக்குது. இப்ப நீங்க யாரை சாரணும்? முழு ஆரோக்கியம் உள்ளவராக இருக்க வேண்டும். அவருக்கு நோயே வரக்கூடாது. அப்பதான் அவரு உங்களை ஆயுள் முழுக்க காப்பாற்ற முடியும். அவரு ஒரு நோயை இருந்தா அப்புறம் சொல்லுவாங்க, என்னால இதெல்லாம் பார்க்க முடியாது, எனக்கே கை காலி சரியில்லை, நான் வேற பாத்துக்கிட்டேமா, இப்பதான் தூக்கம் வந்தது, அதுக்குள்ள எழுப்பி விட்டீங்களே. அது வந்து சக்தி தான் வரும். ஏன்னா உலக வளர்ந்து அப்படி இருக்காது. தன் சுகம் தான் எனக்கு பெருசா இருக்கும். தன் இயலாமே அங்கேயே மாறி. அப்ப அங்க யார் வேணும்? இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு. அப்ப உடம்பு வேதனை ஒண்ணுமே இல்ல. இது கர்மா, நம்முடைய கடன் கழியது ஞானம் சொல்லியிருக்கோம். கையில ஒரு அடிபட்டுருச்சு, இல்ல காலில் ஒரு அடிபட்டுருச்சு, ஐயோ எனக்கு அடிபட்டுருச்சு. இந்த அடிபடுகிற பொழுது ஏதோ ஒரு ஜென்மத்துல நீ கொடுத்ததுக்கு உனக்கு இப்ப தண்டனை ரிவர்ஸ்ல முடிஞ்சு போகும், செட்டில் ஆயிடும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த நோய் தின்னு எழுதி கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய கடன் கரை. ஆனா நம்ம கடனை கரைக்கவே மாட்டோம், மேலும் மேலும் பெருக்கதான். இதே ஒரு குரு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நீங்க வேதனையில அழுத பதிச்சுட்டே இருப்பார். மனுஷனா இவன், அவங்க என்ன தோணும்? மனுஷன் நான் எவ்வளவு பிரச்சனையில வந்து சொல்றேன், என்னை இவர் வந்து கடை தேர்த்து கொண்டு விடுவார்னு பார்த்தா அது நமக்கே ஆப்போசிக்கிற மாதிரி இருக்குதுன்னு. ஆனா அவருக்கு தெரியும், என்ன தெரியும்? இது எதனால் வந்தது, இதனுடைய முடிவு எங்கே போகும்? இங்க என் கார்டு சூப்பரா இடையில 1000 நடக்குது இல்லையா? அப்போ நீங்க யாரை பற்றி செய்ய வேண்டும்? அப்பொழுது தக்கவராக இருக்க வேண்டும், முடிவு தெரிந்தவராக இருக்க வேண்டும். உங்களை கடை தேர்த்து போறாது, அது ஞானத்தில் மட்டும்தான். நல்ல யோசியம். அப்ப அந்த கடை தேர்தல் எப்ப வரும்? உங்க மனதை பற்றி அவர் படித்தவராக இருக்காரு. ஒரு ஆளை பார்த்த உடனே அப்படி பார்த்தாரு, அப்படியே ஃப்ரண்ட் அண்ட் பேக், முன்னும் பின்னும் அவருக்கு பதிவாரு. அவனும் ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் மண்ணில பொருள்நிலை அடையலாம். ஆனா அடைவதற்குள்ள லட்சணங்கள் என்னன்னு சொன்னா, ஒரு பொருளை பார்த்தவுடன் அந்த பொருளினுடைய ஆதி என்னன்னு ஆதி என்ன தெரிஞ்சாலும் என்ன ஒரு வாதம் அது தந்திக்கிறார். எங்க இல்லாம அலைங்க லைஃப் இனிமே உங்க கூட தான் லைஃப் கொண்டு செய்துட்டு 10-15 வருஷம் நான் வந்து ஞானத்துல நிக்கணும். அவர் சொன்ன உடனே நான் வந்த உடனே கண்ணை பார்த்தாச்சு, கண்ணை பார்த்து மனசுக்குள்ள போயாச்சு, அவர் உடம்புக்குள்ளேயும் போயிட்டு வந்துட்டேன், எல்லா பார்ட்ஸும் தெரிஞ்சு போச்சு. அப்ப இது நீ இருக்கும்போது 3 மாசம், ஆனா 10 வருஷத்துக்கு கதை போகும். நாங்க 10 வருஷம் அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, என் காதுல போட்டா 10 வருஷம் இருந்துடலாம். அப்படி நிறைய பேர் பண்ணிருக்காங்க. வேடிக்கையா இருக்கும். ஏன்னா ஞான பொருளை நீங்க அபோதிக்க முடியாது.
உழைத்து பெற வேண்டியதையும் ஞானத்தை திருவிட்டு போனா உங்க கையில இருந்த மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு உரியதில்லை. அது உங்களை டேஞ்சர் ஆக்கிடும். ஒரு அம்மா வருது, ஐயா எனக்கு ஒரு கிரக பிரவேச டேட் கொடுங்கன்னு. அப்ப என் பக்கத்துல தேசி இருந்தான். தேசி வந்து அவனே உடனே சொல்ல ஆரம்பிச்சான், இல்ல இந்த மாசத்துல நல்ல நாள்ல இல்ல, அடுத்த மாசம் தான். அடுத்த மாசம் கிரக பிரவேசம் பார்க்கலாமா? அவனே சொல்லுவான். நான் அவன் மூஞ்ச பாக்குறேன். இல்ல ஒண்ணு அவனுக்கு இதாயிட்டு நான் பார்த்த உடனே செட் ஆயிட்டான். இல்ல இந்த மாசத்துல சுகமூர்த்தம் எல்லாம் இல்லையே. சரி, அறியாமே அவசரம். அந்த அம்மா கேக்குது என்கிட்ட, நீங்க சொல்லுங்க ஐயா, என்னைக்கு நான் குடி போகலாம், என்னைக்கு கிரக பிரவேசம் வைக்கலாம். எனக்கு பக்குன்னு ஆயிட்டு அந்த அம்மா சொன்ன உடனே கண்ணை பார்த்தேன். கண்ணை பார்த்து அவங்க கண்ணையே பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. அது வேற நடக்குது இல்லையா? டாக்டர்னா நெஞ்ச தொட்டு பார்க்கணும், செல்ல வச்சு பிள்ளைங்க பிடிக்கலாம் வச்சா தானே முடியும். ஐடிஎம்னா பல்சு பார்த்தாதான் உண்டாது, கையை பிடிச்சு பார்க்காது, கையை பிடிச்சு பார்த்தாருன்னா எதையிட்டே தொட்டு பார்க்க வேணுமோ அதை தொட்டாதான் அதனுடைய ரகசியங்கள் தெரியும். கண்ணை பார்க்கணும். கண்ணை பார்த்த அந்த அம்மாவுக்கு ஒரு வெக்கம் வந்துட்டு போகுது. அப்படியே கண் திருப்பிடுச்சு. ஏன்னா ஒரு 32 வயது இருக்கும். அவ புதுசா ஒரு அம்மா கூப்பிட்டு 2 பேரும் வராங்க. பார்த்த உடனே அப்படியே என்ன கேட்டீங்கன்னு 2வது கேட்கிறேன். இல்ல நான் எப்ப கிரக பிரவேசம் வைக்கலாம்னு இருக்கேன். எப்படி இருக்கும்? எப்ப கிரக பிரவேசம் வைக்கலாம்? இல்ல நீங்க எப்ப விரும்புறீங்க? அதான் ஏன் உங்கள்ட்ட கேட்க வந்திருக்கோம். நீங்க சொல்ற ரேட்ல வச்சிருவோம் ஐயா. வீடு கட்டி முடிச்சாச்சா? இல்லையே. நீ எவ்வளவு பாக்கி இருக்குது? கெட்டவே ஆரம்பிக்கலையே. எவ்வளவு இடமே வாங்கலையே. எவ்வளவு லேண்ட் எவ்வளவு ஸ்கேப் பண்றீங்கன்னா இடமே வாங்கல. எவ்வளவு பணம் வச்சிருப்பீங்க? பணமும் சல்லி காசு கையில இல்ல. அதுக்குதானே உங்கள்ட்ட வந்திருக்கோம். எதுக்கு? காசு வரணுமா? காசு வந்தா இடம் வாங்கணுமா? இடம் வாங்கினா வீடு கட்டணுமா? வீடு கட்டி கிரக பேசணுமா? நம்ம புடி போகணுமா? ஒரு செல்டன் போட்டாங்க சூப்பரா. அது கூட வந்தது சொல்லி இருக்குது. அவர் காதுல போய் நம்ம சொல்லிட்டா காதுல கேட்டவர்களும் நடக்கும். எப்படி திருட்டு தானே. நான் சொல்லியிருப்பேன் சில நேரத்து ஆரம்பத்துல, என் காதுல போட்டீங்கன்னா அது நடக்கும், கொஞ்சம் கவனமா பேசுங்க. அது நடக்கணும்னா என் கவனம் வேணும்ல. என்னுடைய கவனம் வந்தாதான் நீங்க சொன்னது. நானே அதை உள்வாங்கலைன்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ண. நான் பார்த்து ரைட் டைம் டிக்கு போட்டா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, காதுல சொல்லிட்டோம்ல. அவரும் உடனே ஒரு டேட்டை கொடுக்குவாரு. அப்புறம் அடுத்த வாரம் போய் வச்சுக்கலாம் பாரு. நீங்க டேட் கொடுத்தீங்களா சாமி, நாங்க கிரகப்பிரவேசம் பண்ண முடியலம்பாங்க. ஏன்னு கேட்டா வீடு கேட்டலம்பாங்க. அப்புறம் கதை ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த முறை தான் வைக்கணும்னு வச்சாங்க. இங்கே ஆகும் ஸ்கூல் டேட்டும் அனுப்பிட்டா போயிடுவாங்க. அப்புறம் அடுத்த நாள் வருவாங்க, கிரகப்பிரவேசம் வைக்கலம்பாங்க. ஏன்னு இன்னும் கெட்டலம்பாங்க. எவ்வளவு நடந்திருக்கும்ப, இடமே வாங்கலம்பாங்க. அழைப்பு சொல்லுவாங்க, எனக்கு அந்த பணம் வர மாதிரி ஏதாவது பண்ணி கொடுங்கம்பாங்க. அவங்க எப்படி வராங்க? இப்பதான் சொன்னேன். இப்ப நீங்க கேட்டது சரியாமா? அவ கூட வந்தவ சொல்றா. என்ன சொல்றாங்கன்னா, உங்க காதுல போட்டா நடக்கல, நீங்க ஒரு கிரகப்பிரவேச டேட்டு கொடுத்துட்டீங்கன்னா அது நடந்துரும்ல. யாருக்கு நடக்கும்? யாருக்கு நடக்கும்? என்ன நம்புறவங்களுக்கு நடக்கும். அதை விட நான் நம்புறவங்களுக்கு. நீங்க நம்பணும், அது 50% தான். நான் நம்பணும், அதான் 100%. நீங்க என்னுடைய சீடன்னு சொல்றதுல இல்ல, நான் உங்களை சீடனாக ஏற்றுக்கொள்வதில் தான் கூட சொல்லி. அப்ப ஞானத்திற்கு தானே இது. எப்படியாவது ஏமாத்திடலாம், வருமா? இந்த ஜென்மாலே உனக்கு சொல்ல வேண்டிய கிடையாதுன்னு சொல்லி விட்டேன். முடிஞ்சு போச்சு. இந்த ஜென்மால சொன்ன வேண்டிய கிடையாது. இதுவரை நம்ம வாடகை வீட்டுல தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
இப்போ ஏமாத்த போகக்கூடாது, அடுத்த குறின்னு ஆசைப்படக்கூடாது. நம்ம கர்மாவே தலைமையில இருக்குது, இறக்குறதுக்கு இடம் இல்லை. இது அடுத்த கையெல்லாம் வாங்கி வாங்கி உள்ள வச்சா, அப்போ உலக அறிவு என்ன பண்ணும்னா, நம்மகிட்ட இருப்பதை விட அடுத்தவன்கிட்ட நிறைய இருந்தா அவங்க போய் சேர்ந்து அது குடிக்கலாம்னு நினைக்கும். ஆனா ஞானம் என்ன சொல்கிறதுனா, நீ யார்கிட்ட சேரணும், உனக்கு அள்ளி தருபவனாக இருக்க வேண்டும். நீ கடன் படாதவன், நீ கடனாளியாக ஆக முடியாதவன், இல்லையா? அப்ப அங்க எங்க வரும்? மாட்டு கூட வர. அத